டைம் போங்க. ஒய்யால இருக்குடா உங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. சோ இவங்க வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. ஆனாலும் இப்போ வரதுக்கு லைட்டா சான்ஸ் இருக்கு. சோ எங்களுக்கு என்ன பண்ணலாம், மீடியமே வச்சிரலாம். மீடியம் வந்தாலும் மீடியம் ஆமா, வந்தா மீடியமும் கிடைக்கும். ஒரு 3000 கிடைக்கும். என்னுடைய கணிப்பும் உன்னி சார் இல்ல நீ தான். ஏன்னா போன தடவை மேலே வச்சிட்டாங்க. என் மேல வைக்க மாட்டாங்க மறுபடியும். உன் மேலே வச்சாங்கன்னா ஏன்னா இந்த இவன் ஆடி இருக்கா, வைக்க மாட்டாங்க. அது அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஃபார் ஒன் ரவுண்ட் தே வில் சேஞ்ச் தேர் ஸ்ட்ராட்டஜி. இவங்களுக்கு நான் அதை அதிகமாக வச்சுக்கிட்டேன். ஏன் நம்ம ஏற்கனவே வச்சுட்டோம், ஏன் மறுபடியும் வைக்கிறோம்? அவங்க நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் இவங்க அதிகமாக வச்சுட்டாங்க, சோ திருப்பியும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வர மாட்டாங்க. சோ நம்ம அவங்க வந்து நிறைய வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உன்னி சாருக்கு தான் மறுபடியும் நீ வந்து குழப்பி விடுற. மூணுத்துல வந்து தொடு. நீ போ அண்ணா இந்த சொல்லு. நீ என்ன சொன்னியோ அதான் சொல்லு. அதானா? உன்னி சார் தான். ஐயோ இவளுக்கு எப்படி தெரியும்? நல்லா சத்தமா சொல்லு. ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜெயிச்சவங்களுக்கு தான் அதிகமா வைக்கிறாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு வச்சிட்டோம்னா ஜெயிச்சவங்க வரும்னு நினைச்சு உங்களுக்கு கம்மியா வச்சா சோ அப்படி பண்ணலாம். சார் நான் சொல்றேன் சார், நீங்க போங்க. சார் அவ ஏதாவது சொல்வா சார். அவ சொல்றதை கேட்காதீங்க. ஓகே டன். சாம் 2 தடவை வந்து அவருக்கு தான் வந்து ஓட்டு சாதகம் வந்திருக்கு. நான் டைரக்டாவும் டீல் பண்ணிட்டேன். அவரும் என்ன சொல்றாரு, உன்னி சார் அனுப்பு அப்படின்றாரு. அதனால நம்ம அவரே அனுப்பிடலாம். ஒரு தப்பாச்சுனா என்னோட பொறுப்பு இல்லப்பா. மிஸ்ஸே ஆகாது சார். ஆனா ஏன் கடவுள் கேபின்னு சொல்லுது. அப்ப எதுக்கு நீ இப்போ உன்னி சார்ன்னு சொன்ன? இப்போ ஏன்னா என் கடவுள் இப்பதான் லேண்ட் ஆகி என்கிட்ட சொன்னாரு. நான் தான் போறேன். இப்போ தப்புனா என்ன கேட்காதீங்கப்பா. போங்க போங்க. சிவாங்கி இருக்கு, சிவாங்கி இருக்கு. அப்ப நம்ம இல்லடா, அமுக்கு அமுக்கு. ஏய் ஏ டாமி எந்திரி. ஏய் அச்சோ வலிக்க வந்து மாட்டிக்கிட்டானே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, ஜெயிக்க போறது நான்டா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீ நம்ம செலக்ட் பண்ணோனே அவங்களுக்கு கரெக்ட்னு தெரிஞ்சாலும் போறாங்க. மைண்ட் கேம்ஸ் ஆடுறா நீ. மைண்ட் கேம்ஸ் இத்தனை இருந்துட்டு எப்பா தெய்வீக்கு நீ ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? அவனுக்கு கண்ணாடி போய்டோன்ற சோகத்துல இருக்கான். ஆரம்பத்துல கண்ணாடி போட்டுனான், இப்போ கண்ணாடி வந்து கீழே இறங்கிடுச்சு. இன்னும் 2 ரவுண்ட்ல உன் கையில வந்துரும்டா. அவ்வளவுதான். தெய்வீக்கு இங்க வா. இதோட போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ண? இப்போ நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து நல்லா சத்தமா அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. லல்ல 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 லல்ல.